அவர் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை வந்து அவங்க மறைக்கிறாங்க. நம்ம பார்க்க முடியாத ஒரு அரைகுறை. வணக்கம், நான் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் உங்களை ஒரு விமர்சனத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து பெருசு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் வெளியான படம். டிண்டிகோ அப்படின்ற பேர்ல வெளியாச்சு. அந்த படத்தை இயக்கியவர் பேரு இளங்கோராம். அந்த இளங்கோராம் தான் மறுபடியும் அவருடைய கதையை, அவருடைய படத்தையே எடுத்திருக்காரு. மறுபடியும் பெருசு அப்படின்னு தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த பெருசு படம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரத்தநாடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஊர்ன்றது ஒரு டவுன் தான். ஒரு மீடியமான ஒரு ஊர், கிராமமும் நகரமும் சார்ந்த ஒரு இடம். அங்க வந்து ஊர்ல வந்து ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் எல்லாருமே பெருசு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? சடனா ஒரு நாள் என்ன பண்றாரு, டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. டிவி பார்க்குற அன்னைக்கு காலையில வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததே யாருக்கும் தெரியல. அப்பா ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிற அவருடைய பையன், அவருக்கு 2 பசங்களா, மூத்த பையன் வந்து ஸ்கூல் வாத்தியாரா இருக்காரு. அவர் வந்து எழுப்புறாரு. அவரை எழுப்பினோடனே அவர் டிவி பார்த்துட்டு ஏதோ ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே இறந்துடுறாரு. இறந்தவர் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு தூக்கும் போது பார்த்தா அவர் உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் என்னன்றதை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அந்த மாற்றங்களை வந்து சரி பண்ணாதான் அவரோட டெட் பாடியை எடுக்க முடியும். இப்போ அந்த மாற்றங்களை வெளியில சொல்லவும் முடியாது. இப்போ வந்து டக்குன்னு போய் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஊர்ல இருக்க சொந்த பந்தங்களையும் வந்து நம்ம வந்து கூப்பிட முடியாது. அந்த பெருசோட பாடி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. அதை வந்து எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மருத்துவ பிரச்சனையை, அவர் உடம்புல இருக்கிற மாற்றத்தை சரி பண்ணி ஆகணும். பண்ணாதான் அது வந்து வெளியில எடுத்துட்டு போக முடியும். அது வந்து விசிபிளா இருக்கு, பார்க்கறதுக்கு விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. பல திட்டங்கள் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை வந்து சரி வரலன்னு போயிடுறாரு. அப்புறம் ஒரு சாமியாரை கூட்டிட்டு வர்றாங்க. சாமியாரும் வந்து சரியா வர முடியலன்னு செய்யறது. இப்படி இவங்க ஒவ்வொருத்தரா சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஊரே கூடி வந்துருது. உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா. அவர் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை வந்து அவங்க மறைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதை மறைக்க முடியல. அது என்ன மாதிரி பிரச்சனை, உடம்புல அவருக்கு என்ன மாதிரி மாற்றம் வந்தது, ஆனா அந்த மாற்றத்தை அவங்க எப்படி சரி பண்ணி அந்த பாடியை வந்து எடுத்துக்கொண்டு போய் அவங்க வந்து மறியல் கிரவுண்ட் எடுத்துட்டு போய் சரி புதைச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. படம் வந்து இது வந்து ஒரு அடல்ட் காமெடி படம். நாம வந்து சினிமாவில் பல ஜேனர் இருக்கு. த்ரில்லர் ஜேனர் இருக்கு, ஒரு காமெடி ஜேனர் இருக்கு, காமெடியுமே குழந்தைகளுக்கான காமெடி இருக்கு, ஒரு எல்லாருக்குமான காமெடி இருக்கு, அதே மாதிரி இந்த அடல்ட் காமெடி இருக்கு, அதே மாதிரி பல வகைகளில் சினிமா இருக்கு. ஆக்ஷன் மூவி இருக்கு, வயலண்டான படங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நாம பெரும்பாலும் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய படங்கள் நிறைய இடத்துல கமர்ஷியல் சினிமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா வல்காரிட்டியும் அதில் போய் கொட்டுறோம். நம்ம இன்னைக்கு வந்து பெரிய ஹிட்னு சொல்லி நம்ம பேசுகிற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய குத்துப்பாட்டு, நம்ம ஃபேமிலியோடு உட்காந்துட்டு பார்க்க முடியாத ஒரு வல்கரான காட்சிகள்லாம் நிறைய வரும். ஆனால் இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருசு படத்தோட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்து ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து அவங்க ஆடியோ லான்ச் நடத்த போகிறதையும் சரி, அவங்களுடைய ப்ரொமோஷன்லையும் சரி, அவங்க திருப்பி ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம், இது எல்லாருக்குமான படம் கிடையாது, பர்டிகுலராக குழந்தைகளுக்கான படம் இது கிடையாது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 18 வயசுக்கு ஏற்ற மாதிரி, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் எப்படின்னா, இந்த அடல்ட் காமெடின்ற ஒரு ஜேனருக்குள்ளே அந்த இளங்கோ வந்து ராம் எப்படி என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ எங்கேயுமே ஒரு கண்ணுக்கு நம்ம பார்க்க முடியாத ஒரு அரைகுறை காட்சிகள் எங்கேயுமே இல்லை. ஒரு ஆபாசமான வசனங்களும் இல்லை, இரட்டை அர்த்த வசனங்களும் அதிகமாக இல்லை, பெரும்பாலும் இல்லை படத்தில். ஆனால் இயல்பாகவே அந்த காட்சி அவர் வடிவமைச்ச விதம், அந்த திரைக்கதையில் அவர் ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ண அந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நம்ம அடல்ட் காமெடிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டாக அவர் அமைச்சிருக்காரு. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிவு வரைக்குமே எங்கேயுமே வந்து எந்த ஒரு விரசமும் இல்லை. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதில் நடித்தவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட எக்ஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. ஆல்ரெடி தனம் அம்மா பெரியவரோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்க, தனம்னு ஒருத்தங்க. அப்போ இப்போ வந்து அவங்க அந்த அம்மா இப்போ நிறைய படங்களையும் நடிக்கிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நக்லைட்ஸ் மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அதே மாதிரி தீபா உங்களுக்கு தெரியும், நிறைய சீரியலில் நடிக்கிறாங்க, இப்போ நிறைய படங்கள்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவிஷன் மூலமாக நிறைய ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சவங்க. தீபான்ற நம்ம இல்லத்தில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளேலாம் உட்காந்துருக்கிறவங்க. அதே மாதிரி நம்ம வைபவ் தெரியும் உங்களுக்கு, சுனில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் நம்ம மக்கள்கிட்ட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. பர்டிகுலராக வந்து சாந்தினி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. சாந்தினி இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, இந்த படத்துலையும் அவங்க நடிச்சிருக்காங்க. யாரும் கிளாமராக ட்ரெஸ் பண்ணலை. ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன டவுனில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஊரில்
அந்த வீட்டில் இருக்காங்க. இது வீட்டை சுற்றி தான் பெரும்பான்மையான காட்சிகள் இருக்குது, வெளியில் எங்கேயும் அதிகமாக இல்லை. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அடல்ட் காமெடியை, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அடல்ட் காமெடியை அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது ஜெயிச்சும் இருக்குது. எப்பயுமே அடல்ட் காமெடினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கிளாமரான விஷயங்கள் தூக்கலாக இருக்கும். எப்பயுமே வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த கிளாமரும் இந்த படத்தில் இல்லை. ரொம்பவே இயல்பாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம மக்கள்கிட்ட ஆல்ரெடி போய் ரீச் ஆனவங்க தான். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க கிட்ட இந்த படத்தை கொடுத்து இந்த படத்தை வந்து நிப்பாட்டி இருக்காரு நம்மளுடைய டைரக்டர். இலங்கையிலிருந்து வந்திருக்காரு அவர். பொதுவாகவே இலங்கை தமிழர்கள் படம் என்பது ஒரு நம்மளுடைய அவங்களுடைய போர் விஷயத்தை சொல்லக்கூடியதாகவும் போருக்கு பிந்திய வாழ்க்கையாகவும் தான் இருக்கும். பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு, இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஒரு டைரக்டர் மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு. இந்த கருத்தை இந்த நம்ம இளங்கோராம் இந்த படத்தில் வந்து பொய்யாக்கியிருக்காரு. இலங்கையை பின்புலமாக கொண்டு எடுத்த அந்த டிண்டிகோ படையும் அங்கேயும் வெற்றி பெற்றுச்சு. அது இங்கேயும் வந்து இங்கே நல்ல ஒரு எந்த ஒரு பிசிலும் இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையை வந்து நாம் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. இந்த விமர்சனத்தில் கூட நம்ம என்ன பிரச்சனைன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்களே படம் பார்த்தா கூட அந்த பிரச்சனை என்னன்றது இன்னொருத்தட்ட அவ்வளோ சுலபமாக வந்து நம்ம பேசிட முடியாது. ஆனால் அந்த கதையை இங்கே இருக்கிற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை நிறைய சொல்லி அதை புரிய வச்சு அவங்க நடிச்சு வச்சுருக்காங்க. உண்மையாகவே அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்து இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்கள்ட்ட ஃபேமஸ் ஆனவங்க. இந்த தனம், தீபா, சாந்தினி, நம்மளுடைய வைபவ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் தெரிஞ்சவங்க. பெரும்பாலும் டிவி பார்க்குறவங்களுக்குலாம் இவங்க ரொம்ப பிடிக்கும். இவங்களை வச்சே இந்த ஒரு படத்தை வந்து அவர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. துளியும் விரசம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், எந்த ஒரு தவறான ஒரு இதுவும் இல்லாமல் எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா இந்த படத்துக்குரிய ஜோக் உங்களால் மைண்டில் வச்சிருக்க முடியாது. அது ஏன் நீங்கள் சிரிச்சிங்கன்ற காரணம் வந்து அந்த அங்கே வந்து தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா தான் அது வந்து தெரியும். நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, ஆனால் சீன் பை சீனாக உங்களோட மற்ற படங்களை மாதிரி இதை விளக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே அந்த சீனுக்கு சிரிச்சதற்கான காரணம் வந்து சொல்ல தெரியாது. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சிரிச்சிங்களான்னு உங்களை கேட்குறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களே தியேட்டரில் போய் பார்த்தா இந்த படத்தை வந்து சிரிப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு மேஜிக்காக இந்த டைரக்டர் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இயல்பாகவே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மெதுவாக ஆரம்பிக்குது, அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகுது, வீட்டை சுற்றியே கதைகள் நடக்குது, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறத வச்சும் அந்த படம் வந்து போகுது. எல்லாருமே படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கருணாகரன், வைபவ், அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தில் நடித்த எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தைரியமாக பார்க்கலாம். ஆனால் இது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து பெரியவங்களுக்கு பார்த்தாங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். சிரிப்புக்கு 100% கேரண்டி இந்த படம். மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க. நாளைக்கு ஒருவேளை சில நாட்களுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஓடிடியில் வரலாம். ஓடிடியில் வரும்போது பர்டிகுலராக பேரண்ட் லாக் போட்டு வச்சுருங்க. நீங்கள் வந்து தனியாக தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். தனியாக பார்த்தா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.